வெல்கம் டு NR 12th Chemistry சேனல். இந்த சேனலை யார் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டில் கிறிஸ்டல் லாட்டிக்ஸ் அண்ட் தென் ப்ரிமேட்டிவ் நான் ப்ரிமேட்டிவ் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் பாடி சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல் அது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா imperfection in solids அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். imperfection in solid அந்த வார்த்தையிலே நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஆன்சர் வந்து இருக்குது. imperfection in solid. imperfection பர்ஃபெக்ஷனாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ப்ராசஸோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டோ கரெக்டாக இருக்கிறது. ஸ்கூலுக்குலாம் சொல்லுவாங்க இல்லையா, கம் வித் ப்ராப்பர் யூனிஃபார்ம், பர்ஃபெக்ட் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பர்ஃபெக்ட் அப்படின்னா கரெக்டாக இருக்கிறது. இன்பர்ஃபெக்ஷன் இன் சாலிட் அப்படின்னா ஒரு சாலிடில் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டல்ஸ் ஆட்டம்ஸ் வந்து கரெக்டான அரேஞ்ச்மெண்ட்டில் இல்லை அப்படின்னா அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இம்பர்ஃபெக்ஷன் இன் சாலிட். ஸோ இந்த இன்பர்ஃபெக்ஷன் இன் சாலிட்னால என்ன சேஞ்சஸ் அதில் இருக்கும், அந்த கிறிஸ்டல்ஸில் என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சம் டிஃபெக்ட் இன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிட்யூயன்ட் பார்ட்டிகல்ஸ். அந்த கிறிஸ்டல்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டில் என்ன இருக்கலாம் அப்படின்னா சம் டிஃபெக்ட், ஏதாவது சேஞ்சஸ் வந்து இருக்கலாம். ஸோ அது என்ன அப்படிங்கிறது கீழே ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு தீஸ் டிஃபெக்ட்னால அஃபெக்ட் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சாலிட். அதாவது ஒரு சாலிடோட ஃபிசிக்கல் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவுட்டர், அதோட அதில் வந்து எப்படி வந்து அவுட்டரில் ஜாயிண்டாக இருக்குது, என்ன பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர். அதோட கெமிக்கல் அப்படின்னா இன்டீரியரில் என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த இன்பர்ஃபெக்ஷன் இன் சாலிட் அப்படிங்கிறதுல அந்த கிறிஸ்டல்ஸோட அரேஞ்ச்மெண்ட் பர்ஃபெக்டாக இல்லாததுனால அதோட ஃபிசிக்கலும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் கிட்டத்தட்ட அஃபெக்ட் ஆகுது அப்படின்றான். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன யூசஸ், இந்த மாதிரி இன்பர்ஃபெக்ஷனாக இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு வந்து சம் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ராசஸில் கிறிஸ்டல்ஸில் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலிக்கான் அப்படின்னு எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிலிக்கானோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை இந்த இன்பர்ஃபெக்ஷன் சாலிட்னால அது வந்து கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி அயன் அண்டு நிக்கல், ஸோ அது வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். அந்த ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய நிக்கல் அயான் அது ரெண்டோட இதோட இட்ஸ் கன்வெர்டட் இன்டு மேக்னடைஸ்ட் அண்ட் டிமேக்னடைஸ்டு. அதாவது மேக்னெட்டாவோ நான் மேக்னெட்டாவோ நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இன்பர்ஃபெக்ஷனால நம்ம சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிறிஸ்டல் டிஃபெக்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்டல் defects, they are classified into 4 types. One is point defect, another one is line defects, third one is industrial defect, and fourth one is volume defect. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஸ்டல் டிஃபெக்டை வந்து 4 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதில் 2 மட்டும் என்ன அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாயிண்ட் டிஃபெக்ட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைன் டிஃபெக்ட். இந்த வார்த்தையை பாருங்கள், பாயிண்ட் டிஃபெக்ட். டிஃபெக்ட் அப்படின்னா என்னது, அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். பாயிண்ட் அப்படின்னா என்னது, ஒரு கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மட்டும் சேஞ்சஸ் இருக்கிறது. அதாவது தட் அக்கர்ஸ் ஒன்லி அட் ஆர் அரவுண்ட் எ சிங்கிள் லாக்டிஸ் பாயிண்ட். அதாவது அந்த அக்கர்ஸ் ஒன்லி அட் பாயிண்ட், அந்த பாயிண்டில் இல்லைன்னா அரவுண்ட் த சிங்கிள் லாக்டிஸ் பாயிண்ட். அந்த லாக்டிஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, லாக்டிஸ் பாயிண்ட் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு கிறிஸ்டல் லாக்டிக்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் லாக்டிஸ் பாயிண்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அந்த பாயிண்ட்டை சுற்றி வந்து சேஞ்சஸ் தட் இஸ் மிஸ்ஸிங் ஆஃப் ஆட்டம்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா திஸ் டைப் ஆஃப் டிஃபெக்ட் இஸ் கால்ட் அஸ் பாயிண்ட் டிஃபெக்ட். பாயிண்ட் டிஃபெக்ட் தான் புரிஞ்சிருச்சா? பாயிண்ட் அப்படின்னா அட், அதில் இல்லை அப்படின்னா அந்த லாக்டிஸ் பாயிண்டில் இருக்கக்கூடிய சுற்றி அரவுண்ட் த சிங்கிள் லாக்டிஸ் பாயிண்ட் அதில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அக்கர்ஸ் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பாயிண்ட் டிஃபெக்ட் ஆர் மிஸ்ஸிங் ஆஃப் ஆட்டம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா லைன் டிஃபெக்ட். அந்த வார்த்தையை பாருங்கள், லைன் டிஃபெக்ட்ஸ். லைன் டிஃபெக்ட், லைன் அப்படின்னு என்ன ஆக போகுது அப்படின்னா டிஸ்லொகேஷன் வைல் த ரோ ஆஃப் ஆட்டம்ஸ். அதாவது ஒரு ரோவில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து டிஸ்லொகேஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம், டிஸ்லொகேஷன். அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு சேஞ்சஸ் ஆனிச்சுன்னா டிஸ்லொகேஷன் மாறினுச்சுன்னா அப்போ அதில் நடக்கக்கூடிய அந்த டிஃபெக்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லைன் டிஃபெக்ட். புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
Third one is industrial defect and fourth one is volume defect. Industrial defect அப்படினா என்னன்னு பார்த்தலாம். 2 or more atom may share one lattice side. Lattice point என்னன்னு சொல்லிருக்கோம், ஒரு crystal lattice formed at each point is called as crystal lattice point. அப்ப lattice side அப்படினா அந்த crystals ஓட அந்த அமைப்பு structure தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா ஒரு side அப்படினு சொல்றோம். So lattice side அப்படினு சொல்றோம். அந்த lattice side one lattice side 2 or more atoms வந்து may share அப்படினா ஒன்று அல்ல அதுக்கு மேற்பட்ட ஆட்டம்ஸ் வந்து இந்த lattice side one lattice side ஷேர் பண்ணிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய அந்த டிஃபெக்ட். ஸோ அப்போ ஆட்டம்ஸ்னால கிறிஸ்டல்னால பர்ஃபெக்ட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும். ஸோ ஆனால் அந்த அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் அந்த lattice சைடை வந்து 2 or more ஆட்டம்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுனால அதில் நமக்கு என்ன வருது அப்படின்னா டிஃபெக்ட் வருது. ஸோ அந்த டிஃபெக்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். Fourth one is volume defect. Volume defect அப்படிங்கிறது it's a crystal structure deviating from ideality by having 2 or more chemical pieces in one or more crystal side. One or more crystal sideல அதோட chemical speciesனால இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து இந்த கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சர் வந்து டிவோட்டிங்னா கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய டிஃபெக்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வால்யூம் டிஃபெக்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் point defects, they are classified into 3 types. 3 types வந்து நம்ம point defect வந்து டிவைட் பண்றாங்க. என்னன்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட், நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட், இம்பியூரிட்டி டிஃபெக்ட். புரிஞ்சுச்சா? ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட், நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட், another one is impurity defect. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஏன்னா இது ரெண்டும் நம்ம இந்த மாதிரி டேப்லெட் காலம் மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது புரிஞ்சிக்கிறதும் நம்மளுக்கு ஈஸி. ஸோ நம்ம புக்கில் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். The relation between the quantities of the substance take part in a reactions. ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்கும் பொழுது அதில் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து அதில் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ அதுக்குள்ள ரிலேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும், அது ரெண்டு ஆட்டம்ஸ், அதாவது தட் மீன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ அதுக்குள்ள சப்ஸ்டன்ஸுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது என்ன அப்படின்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட். The stoichiometric defect also further classified into 2 types. One is stoichiometric defect, another one is Frenkel defect. So இப்போ இந்த stoichiometric defectல என்ன இருக்கும் அப்படின்னா ஏதாவது அந்த அரேஞ்ச்மெண்ட்ல atoms, that means positive charges or negative charges ஏதாவது அதில் மிஸ்ஸிங் ஆகிருக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த அது இருக்கக்கூடிய ஒரிஜினல் பொசிஷனை விட்டுட்டு லேட்டிஸ் சைடை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு பொசிஷனில் வந்து அது வந்து இன்ஸ்டன்ட் ஆகிருக்கலாம், உள்ளே வந்து செட் ஆகிருக்கலாம். ஸோ அது வந்து மிஸ்ஸிங்காக இருந்தாலும் சரி அந்த இடத்த விட்டு, இல்லை இடம் மாறி இருந்தாலும் சரி. ஆனால் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்டில் வந்து அந்த மாலிகுல்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணும். அதாவது எலக்ட்ரிக்கலி அது வந்து சார்ஜ் வந்து நியூட்ரலிட்டி, அதாவது நியூட்ரலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா ரெண்டு, ஒரு பாசிட்டிவ் மிஸ் காணாமல் போனாலும் சரி, ஒரு நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து மிஸ்ஸிங் ஆனாலும் சரி, ஆனால் ரெண்டுமே மிஸ்ஸிங் ஆகிருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரக்சரில் எந்த ஒரு டிஃபெக்ட் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆட்டம்ஸ் வந்து ஒரு அதோட ஸ்பெசிஃபிக் சைட்லேருந்து வேறு எங்கேயாவது வந்து இன்ஸ்டன்ட் செட் ஆகிருந்ததுனாலும் ஸோ அதோட எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டில எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் டிஃபெக்ட் விச் டிஸ்டர்ப் த ஸ்டாக்கியோமெட்ரி ஆஃப் த காம்போனன்ட் அப்படின்ட்டா. ஒரு கிறிஸ்டல் லாக்டிஸோட ஃபுல் ஸ்ட்ரக்சரும் ஸ்டாக்கியோமெட்ரி அந்த ஃபுல் அமைப்புமே என்ன ஆகுது அப்படின்னா இந்த நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் இதில் மெட்ரிக் டிஃபெக்டில் டோட்டலாகவே டிஸ்டர்ப் ஆகுது. ஏன் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா this non-stoichiometric defect also further classified into 2 types. One is metal excess defect, another one is metal deficiency defect. அப்படின்னா இதில் என்ன ஆக போகுது அப்படின்னா ஏதாவது ஒரு ஆட்டம் வந்து அதுலேருந்து என்ன இருக்கலாம் அப்படின்னா எக்ஸஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அதாவது ஒரு மெட்டல் எக்ஸஸாக இருக்கலாம், இல்லைன்னா மெட்டல் டிஃபிஷியன்சியாக இருக்கலாம், காணாமல் போயிருக்கலாம், ஃபுல்லாகவே அந்த இடத்த விட்டு ரீப்ளேஸ் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த டிஃபெக்ட் என்ன சொல்கிறோம்னா நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் யூ கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் இஸ் impurity defects. Next one is impurity defect. Impurity defect. Impurity defect அந்த வார்த்தை சொல்லி பாருங்க, impurity defect.
ஸோ டிஃபெக்ட் என்ன சொல்லியிருக்கோம், அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறது. இம்ப்யூரிட்டி அப்படின்னா என்னது அப்படின்னாக்கா, நேச்சுரலாக அந்த ஒரு கிறிஸ்டல் லாக்டிஸில் என்ன ஆட்டம்ஸ் இருக்கோ அது அப்படியே இருந்ததுன்னா அது வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து நாமளாக எக்ஸஸாக ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் உள்ள ஆட் பண்ணோம் அப்படின்னா அதனால ஒரு கிறிஸ்டல் லாக்டிஸோட அமைப்பு ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆனிச்சுன்னா தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட். தட் மீன்ஸ் ஃபாரின் ஆட்டம்ஸ் தட் ரீப்ளேஸ் சம் ஆஃப் த ஆட்டம்ஸ் மேக்கிங் அப் த சாலிட் அப்படின்றோம். ஒரு சாலிடோட ஃபாரின் ஆட்டம்ஸ் அப்படின்னா நம்மள எக்ஸஸாக நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஆட்டம்ஸை மாலிகுல்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபாரின் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆட்டம்ஸ் உள்ளே போயிட்டு ஒரு கிறிஸ்டலான ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் அந்த இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபாரின் ஆட்டம்ஸ் வந்து அதில் போய் ஜாயிண்ட் ஆகிக்குது. ஸோ அப்படி ஜாயிண்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்காது. ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆனாலும் நம்ம டிஃபெக்ட்லேயே பார்த்துருக்கோம், சில டிஃபெக்ட் இருந்தாலும் நம்ம வேறு மாதிரி அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இம்பார்ட்டன்ட் ரோலில் வேறு ஏதாவது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், வேறு ப்ராசஸில் அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட்னால நம்மளுக்கு என்னென்ன நடக்குது அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைஸில் இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். அண்ட் தென் இட் இஸ் யூஸ்ட் இன் செமிகண்டக்டர்ஸ்னு நம்ம பார்த்துருப்போம், ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. செமிகண்டக்டர்ஸை நம்ம வந்து இருக்கக்கூடிய செமிகண்டக்டரில் வேறு ஏதாவது ஆட்டம்ஸ் சிலிக்கான்ஸ் இதெல்லாம் படிச்சிருப்போம், ஜெர்மனியம் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணும்போது அது வந்து குட் கண்டக்டராக நம்ம கன்வெர்ட் ஆகும். ஸோ அதில் வந்து இந்த இம்ப்யூரிட்டி டிஃபெக்டை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் டிஃபெக்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 டைப்ஸாக பிரிச்சிருக்கோம். ஒன்று ஸ்டாய்க்கியோமெட்ரிக் டிஃபெக்ட், நான் ஸ்டாய்க்கியோமெட்ரிக் டிஃபெக்ட், another one is impurity defect அப்படின்றோம். Stoichiometric defects also further classified into Stach defect and Frenkel defect. Non-stoichiometric defect வந்து 2 classify பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து metal excess defect, another one is metal deficiency defect, last one is impurity defect. Okay students, so இது வந்து imperfection in solidல நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொன்றும் ஸ்டாக்கி டிஃபெக்ட் என்ன, ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட், இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட், அது எல்லாத்தையும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த டாபிக் எல்லாமே இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.